புத்தாண்டை வரவேற்க சென்னை மெரினாவில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், பொதுவா அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்திருக்கு. பொதுமக்கள் அவற்றையெல்லாம் பின்பற்றுகின்றனரா? அப்படி மீறுவோர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? மக்கள் எந்த அளவில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர்? பாலா 2025ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு தொடங்க இருக்கிறது. இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வருகை தந்து சென்னை மெரினா கடற்கரையில் அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கார்கள். ஒட்டுமொத்தமாகவே சென்னை முழுவதும் 19,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று 425 இடங்களில் அங்கங்கு அந்த பைக்கு வேகமாக செல்லக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்வதற்காக 425 இடங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையில் பைக் ரேஸ் ஈடுபடுவர்களோடு 30 குழுக்கள் சென்னை முழுவதும் பிரதான சாலைகளை கண்காணிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரை சார்ந்து மணல் பரப்பு அதே போல் கடலுக்குள் உள்ளே செல்லாத அளவில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அனைத்து அந்த மணல் பரப்பு செல்லாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வர்றாங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிரதான சாலை காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்ய திட்டமிட்டிருக்கிறது. இப்பொழுது மூவிங்கில் இருக்காங்க. மக்கள் வர தொடங்கிய பிறகு இப்பொழுது போக்குவரத்து மாற்றம் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. மயிலாப்பூர் துணை ஆணையர் உதவி ஆணையர் தலைமையில் தற்போது இந்த பகுதியிலானது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கோம். மெரினா கடற்கரையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட திட்டமிட்டிருக்காங்க. சென்னை உழைப்பாளர் சிலையிலிருந்து லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் வரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று கலங்கரை விளக்கத்திலிருந்து பட்டினப்பாக்கம் கார்னர் வரையும் அந்த மணல் பரப்பு ஓரத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகள் ஒருவர் இந்த இடத்துல கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அதற்கு ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. வருடந்தோறும் சென்னை காவல் ஆணையர்கள் வெட்டுவாங்க, கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. இந்த முறையும் காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் அதே போல கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்படக்கூடிய காட்சியை நம்மால் பார்த்து கொண்டிருக்கோம். ஒட்டுமொத்தமாகவே இந்த பகுதி அந்த மணிக்குண்டு அதே போல காந்தி சிலை முன்பாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவலர்கள் ரோந்து பணியில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ஒட்டுமொத்தமாகவே இந்த பகுதியை பொறுத்தவரை வருடந்தோறும் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடக்கூடிய இடமாக இது பார்த்தது. ஒவ்வொரு வருடமே காவலர்கள் அதே போல பொதுமக்கள் வரக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் அவர் பார்க்கிங் வசதி, கார் கொண்டு வரவங்களுக்கு கார் பார்க்கிங் வசதி அதில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொரு அந்த காமராஜர் சாலையை பிரதானமாக அந்த எட்டக்கூடிய அந்த நிலைக்கு வரக்கூடியவர்கள் உழைப்பாளர் சிலை முன்பாக வரக்கூடியவர்களுக்கு அதே போல் பிரசிடென்சி காலேஜ் அதே போன்று விவேகானந்தர் இல்லம் அந்த சைட்லேருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த புறம் பாரதி சாலையில் போக்குவரத்து அந்த பக்கம் மாற்றி விட்டுருக்காங்க. அதே போல் இங்கே இது டிஜிபி ஆஃபீஸுக்கு நேராக வரக்கூடிய மயிலாப்பூர்லேருந்து இந்த பக்கம் வரவங்களுக்கு குயின் மேரிஸ் கல்லூரியில் பார்க்கிங் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இப்படி ஒட்டுமொத்தமாகவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் சென்னை முழுவதும் ஒரு 19,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பாலா, இன்னும் சில மணி நேரங்களில் 2025க்கு பிரியாவிடை கொடுத்து புத்தாண்டு மலரவிருக்கிறது. அதனை வரவேற்கும் விதமாக கடற்கரையில் பொதுமக்கள் உற்சாகமாக கூடி மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர். களத்திலிருந்து விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆனந்தன்.